அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரவணன், டைரக்டர் ஆஃப் லைட் அண்ட் மைட் எஜுகேஷன். எம்பிபிஎஸ் இன் அப்ராட் இது ரிலேட்டடாக நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நம்மளுடைய எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பற்றின டீட்டெயில்டான கம்பேரிஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை பொண்ணோ ஃபாரினில் போய் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நம்ம இது வரைக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஜூலை 2025 ஃபாரினில் இருக்கக்கூடிய 4 யூனிவர்சிட்டிஸை பிளாக் லிஸ்ட்டே பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஒரு அலர்ட் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அலர்ட் அப்படின்னா நம்மளோட என்எம்சி நம்முடைய இந்திய மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் என்னென்னா, அட்வைசரி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிங் அட்மிஷன்ஸ் டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ். அதாவது மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷனுக்காக ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸுக்கு போகக்கூடிய இந்திய மாணவர்களுக்கான அட்வைசரி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முதல் அட்வைசரி கிடையாது. இதற்கு முன்னாடியே நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் நிறையா அலர்ட்ஸ் விட்டுருக்காங்க, நிறையா நோட்டீஸ் விட்டுருக்காங்க, நிறையா வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டேட்ஸும் இந்த ஒரு பர்டிகுலர் அட்வைசரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 ஆகஸ்ட் 2023 இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 22 நவம்பர் 2024 இந்த மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எகைன் ஜூலை 2025 இந்த ஒரு அலர்ட் நம்மளுடைய இந்திய மாணவர்களுக்காக பர்டிகுலராக யார் ஃபாரினில் போய் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்காக இந்த ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்னிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டிற்கு மருத்துவ படிப்பிற்காக போகக்கூடிய மாணவர்கள் நம்முடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா டைம் பேசியிருக்கோம், நிறையா இடங்களில் பேசியிருக்கோம். அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு ரூல்ஸும் என்னென்ன சொல்ல வராங்க, அதில் எப்படிலாம் இங்கே ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு நோட்டீஸில் நம்மளோட என்எம்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஏதாவது ஒரு ரூல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் கூட உங்களுடைய கோர்ஸை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம், உங்களை இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டீஸோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அந்த எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கிற சில விஷயங்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்பெசிஃபிக்கலி காஷன்ட் தட் எனி டிவியேஷன் இன் த ஃபாலோயிங் ஏரியாஸ் மே ரிசல்ட் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் அப்டைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. கீழே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் இந்தியாவில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டியூரேஷன் ஆஃப் த கோர்சஸ் சொல்லியிருக்காங்க. எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் 54 மாதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலேஷனில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கணுமே தவிர பைலிங்குவல் இருக்கக்கூடாது. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் பைலிங்குவல் தான் இருக்கும். அது பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க 3rd இயர் 4th இயர் போகும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும், இது பைலிங்குவல் கோர்சஸ் எடுத்து நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 3 வருஷம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பாங்க.
ஒன்ஸ் கிளினிக்கல் ஸ்கூலில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய என்டையர் லாங்குவேஜுமே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுமே எப்படி இருக்குன்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதையும் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். 3வது சிலபஸ் அண்ட் கரிக்குலம். ஸோ நம்மளோட என்எம்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரினில் நீங்கள் படிக்க போனாலும் இந்தியாவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ்லேயும் கவர் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அடுத்து கிளினிக்கல் ட்ரைனிங் சிமிலர் டு தட் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஃபார் த என்டையர் நெக்ஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் நீங்கள் ஃபாரினில் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய என்டையர் சேவிங்ஸையும் கொண்டு போய் நீங்கள் அங்கே போட போகிறீங்க அப்படின்னா குறைந்தது மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து அந்த எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் என்ன தான் சொல்லுது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல உட்காந்து படித்து பாருங்கள். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னே தெரியாமல் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் சொல்கிறத பிளைண்டாக நம்பிட்டு தான் வந்து பசங்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் நம்ம ஒரு தப்பான யூனிவர்சிட்டிஸ் தப்பான கண்ட்ரியை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்களிடமிருந்து கால் வருது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கோம், இங்கே இந்த மாதிரி என்எம்சி சொல்லியிருக்கக்கூடிய நார்ம்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலாக நீங்கள் ஒரு 8-10 லட்சம் செலவு பண்ணதுக்கப்புறம் இப்படி உட்காந்து நம்ம புலம்பிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் போகிறது தான் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் டூ யுவர் ஓன் ரிசர்ச். எல்லா நோட்டிஃபிகேஷன், எல்லா அலர்ட் நோட்டீஸ் எல்லாமே நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களாலேயே வந்து அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து இந்த நோட்டீஸில் 2வது பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்பைட் தீஸ் அட்வைசரிஸ், நாங்கள் இதற்கு முன்னாடி விட்ட இவ்வளவு அட்வைசரிஸ் தாண்டியுமே எவ்வளோ அட்வைசரிஸ் விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 8th August 2023 ஒரு அட்வைசரி விட்டுருக்காங்க. 22nd November 2024 ஒரு அட்வைசரிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் தென் July 2025 ஒரு அட்வைசரி. இத்தனை அட்வைசரிஸும் தாண்டி it has been observed that Indian students continue to seek admission to foreign medical institutions which do not meet the required standard prescribed under FMGL Regulation 2021. நாங்கள் இவ்வளோ அட்வைசரிஸ் கொடுத்ததற்கு பிறகும் எங்களால் பார்க்க முடியுது நிறைய இந்திய மாணவர்கள் ஃபாரினில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு படிக்க போகிறாங்க. அங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நார்ம்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாத யூனிவர்சிட்டிஸில் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட NMC சொல்லியிருக்காங்க. Recently, communication received from the Indian Embassy in Mexico and the Eurasia Division of the Ministry of External Affairs have highlighted serious concern against the medical institution in respect of the following. ரீசெண்டாக மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலை அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் மாணவர்கள் படிப்பதற்காக போகக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இந்தியன் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட். இந்தியன் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக அங்கே வந்து கிடையாது. 2வது இன்அடிக்குவேட் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த யூனிவர்சிட்டிஸோட கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவிற்கு அடிக்குவேட்டாக இல்லை, குறைபாடோடு இருக்குது, இன்அடிக்குவேட்டாக இருக்குது, இல்லைனா நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படி ஒரு விஷயமே அங்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3வது புவர் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து நிறையா ஹராஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5வது எக்ஸசிவ் ஃபீஸஸ் பீன் சார்ஜ்டு. அங்கே இருக்கிற கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட நிறைய ஃபீஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6வது டினையல் ஆஃப் ஃபீஸ் ரீஃபண்ட்ஸ் அப்பான் வித்ட்ராவல் ஃப்ரம் த கோர்சஸ். இன்கேஸ் நீங்கள் போயிட்டீங்க அங்கே எதுவுமே சரியில்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, நான் திரும்ப வந்து இந்தியா போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டின பைசாவை அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் நீங்கள் போய் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த யூனிவர்சிட்டிலாம் மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கா. நம்ம நிறையா வந்து ஆட்ஸ் பார்க்க முடியும். ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கா. அமெரிக்காவில் நீங்கள் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். உங்களுடைய மெடிக்கல் கனவுகளை நீங்கள் அமெரிக்காவில் நிறைவேற்றலாம். இந்த மாதிரி நிறையா ஃபேன்சியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸு நம்மளால் வந்து நிறையா இடங்களில் பார்க்க முடியும். ஈவன் என்கிட்டயே வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. சார் அங்கே வந்து எஜுகேஷன் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக யூஎஸ்லேயே போய் நம்மளால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் போய் படித்தோம் அப்படின்னா அந்த பிஜிக்கு எழுதக்கூடிய எக்ஸாமான யூஎஸ்எல்எம்இ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால எங்களுக்கு அது பெட்டராக இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் அங்கே முழுக்க முழுக்க எல்லா பீப்புளுமே வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அதனால் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் கேட்குறேன். ஸோ இங்கே நான் வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேன்சியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆசிலேட் ஆகாதீங்க. அமெரிக்கா அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிடையாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெக்சிகோவில் அங்கே இருக்கக்கூடிய பெலிஸ் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அதை வந்து சென்ட்ரல் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்னா நீங்கள் வந்து யூஎஸ் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரொமோஷன் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் படிக்கலாம், கம்மி பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து படிக்கலாம். அரௌண்ட் ஒரு 25 to 30 lakhsலேயே உங்களால் வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஏமாற வேண்டாம். நம்மளோட கவர்மெண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு. ஸோ அதில் அவங்க என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் அமெரிக்கன் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் பெலிஸ், அடுத்து கொலம்பஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பெலிஸ். அண்ட் இந்த கொலம்பஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக ப்ரொமோட் பண்ண யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டிலையும் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ண யூனிவர்சிட்டிஸ் இந்த ஒரு யூனிவர்சிட்டி தான். அடுத்தபடியாக வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் அண்ட் சயின்ஸ், அதுவும் பெலிஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. நாலாவதாக சர்ச்சி பிரான்ச் ஆஃப் டாஸ்கன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய சர்ச்சி பிரான்ச், டிஎஸ்எம்இயோட சர்ச்சி பிரான்ச்சும் இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் போய் படித்தாலும் கூட உங்களுடைய டாக்டர் கனவு இல்லாமல் போய்விடும். அண்ட் நம்ம என்எம்சி வந்து இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி வந்து எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் எம்பசி வெப்சைட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட இந்தியன் எம்பசியோட வெப்சைட்டை, அண்ட் தென் நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட வெப்சைட்டையும் வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், எந்த மாதிரியான அட்வைசரிஸ் அண்ட் அலர்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நாம் ஒரு தப்பான யூனிவர்சிட்டியோ கண்ட்ரியோ போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும், எல்லா பசங்களுக்குமே இருக்கும். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ நான் வந்து யாரை தான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு கன்சல்டன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அந்த ஒரு பர்டிகுலர் கன்சல்டன்ட் அண்ட் ஏஜென்ட் அவங்க ப்ரொமோட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி தான் சூப்பர்னு சொல்லுவாங்க. மற்ற யூனிவர்சிட்டிஸ் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே உட்காந்து ப்ராப்பரான ரிசர்ச் வந்து பண்ணணும். நான் சொல்கிறேன் எங்கெங்கே நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். முதல்ல நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட வெப்சைட் போங்க. அங்கே ஃபாரினில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் எந்த கண்ட்ரி போகலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் எம்பசி இருக்கும். ஏன்னா இந்திய தூதரகம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற இந்தியன் எம்பசியும் ஃபாரினில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில அட்வைசரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வைசரிஸை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பாசிட்டிவாகவும் சில கண்ட்ரி சொல்லியிருக்காங்க, நெகட்டிவாகவும் சில கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய வெப்சைட்ஸையும் நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். WDOMS வெப்சைட்ஸ் வந்து பாருங்கள், வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா, இல்லை பைலிங்குவல் இருக்கா, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, எப்போ இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் வந்து வந்தது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். எல்லா கன்சல்டன்சிலையும் பேசுங்க, தப்பு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா அப்படிங்கிறத க்ராஸ் செக் பண்ணியே பாருங்கள். மேலும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். We are always there to guide you.
அண்ட் இந்த ஒரு வீடியோவை ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இல்லை அவங்களுடைய பசங்களுக்கும் இதை வந்து அனுப்பிச்சி வைங்க. அவர்கள் தப்பான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறதுலேருந்து பாதுகாப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள்.